பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பமே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து கர்த்ததாமே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் இந்த வசனத்துக்குண்டான சாட்சியை சொல்லி உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நடனமாடி ஸ்தோத்தரித்தேன் நாதா, நான் உம்மை துதித்தேன். நடனமாடி ஸ்தோத்தரித்தேன் நாதா, நான் உம்மை துதித்தேன். கைத்தாட ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதித்தேன். கைத்தாட ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதித்தேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம். காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்திரம். நடனமாடி சோத்தரித்தேன் நாதா, நான் உம்மை துதித்தேன். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, அண்டி வந்தோம் ஆறுதலே அடைக்கலமானவரே, அண்டி வந்தோம் ஆறுதலே அடைக்கலமானவரே. நடனமாடி ஸ்தோத்தரித்தேன் நாதா, நான் உம்மை துதித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே அறிந்து நம்மை குறித்த விடையில் பூமியில் பிறக்க செய்து ஏற்ற விடையில் நம்மை ரட்சித்து அவரது பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டதாலும் நமது வாழ்நாட்கள் அவரது கரத்தில் இருப்பதாலும் அவரே நம்மை அனுதினமும் அவரது சித்தத்தின்படி கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அப்போதுதான் அவர் நமக்கென்று வைத்துள்ள நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்றும் கர்த்தர் சொல்லுகிறாரே. நம்மை ஆசீர்வதிப்பதில் பிரியம் காண்கிற தேவனாக நமது கர்த்தர் இருப்பதால் அவரது நினைவுகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோமே. ஆனால் நமக்கென்று அவர் வைத்துள்ள உச்சிதமான வாழ்வை நமக்கு அவர் நிச்சயமாக அளிப்பார். இப்படியாக சில நேரங்களிலே நமக்கென்று ஒரு வாழ்க்கையை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பும்பொழுது கர்த்தர் நமக்கென்று அவர் வைத்திருக்கிற வாழ்க்கையை அவர் வலுக்கட்டாயமாக நம்ம கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு அடையாளமாக ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தாம்பரம் பகுதியிலே வசித்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான குடும்பத்தை எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அவங்க குடும்பமாக எங்கள் சபையிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி பெற்றபோது பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே அந்த குடும்பத்தினுடைய எல்லா பிள்ளைகளும் 4 பிள்ளைகள் அந்த குடும்பத்திலே, அதில் முதல் சகோதரி, 2வது சகோதரி, 3வது சகோதரன் எல்லாருமே ஒரு பிள்ளையாக எல்லாரும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிவிட்டார்கள். 4 பிள்ளைகளும் என்ஜினியரிங் படித்து முடித்ததுனாலே மிக நல்ல வேலைகள் கிடைக்க பிள்ளைகள் போய் அமெரிக்காவில் போய் செட்டில்
செட்டில் ஆகிவிட்டார்கள். கடைசியாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த குடும்பத்தாரோடு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக நல்ல ஐக்கியம். அவங்க வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அதாவது மாதத்தினுடைய கடைசி வியாழன் அன்று அங்கே கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு நான் போய் செய்து கொடுக்கிறது எனக்கு வழக்கமான காரியம். இதை நான் ஏற்கனவே நிறைய சாட்சிகளில் இது வித்தியாசமான முறையில் நான் அவங்க குடும்பத்து சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியே நான் போய் கொண்டிருந்த விளைவு இளைய மகளுக்கு, கடைசியாக இருந்த மகள் ஜாஸ்மின் என்கிற 4வது மகளுக்கு, அவளுக்கு திருமணமாகாமல் இருந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அவங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் எப்போ நீங்கள் ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு தெரியல பாஸ்டர்னு. உடனே அந்த மகள் அப்போ எனக்கு சொன்னால், எல்லாரும் கல்யாணம் ஆகி அங்கிள் எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் அமெரிக்காவுக்கு போகவே மாட்டேன். நான் இங்கே சென்னையிலேயே இந்தியாவிலே தான் இருக்க விரும்புகிறேன், அம்மா கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு இந்த பிள்ளை அன்றைக்கு நான் சொன்னேன், சரிம்மா, தேவனுடைய சித்தம் அதுவாக உன்னுடைய விருப்பம் தான் அவருடைய சித்தமாக இருக்குமே, ஆனால் கர்த்தர் அதை நிச்சயமாக நடத்துவான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னா, இல்லை எனக்கு சென்னையில் தான் இருக்க இஷ்டம், எனக்கு நான் இந்தியா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. நாங்கள் அன்றைக்கி கூட்டத்தை எல்லாம் நடத்தி முடித்த பிற்பாடு அந்த குடும்பத்துக்காக தனிப்பரட்ட முறையை ஜெபிக்கும் போது அந்த மகளுக்காக இவளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் சந்திரா சிஸ்டர். நான் பண்ண உடனே அவளுக்காக ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உனக்கு அமெரிக்காவில் தான் உனக்கு வாழ்க்கை, நீ செட்டிலாக போகிறாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்மா ஜாஸ்மின் உனக்கு அமெரிக்காவில் தான் வாழ்க்கை அப்படின்னு. உடனே இல்லை அங்கிள் நான் போக மாட்டேன், நம்ம விருப்பம் தானே, நான் அமெரிக்காவுக்கு போக விரும்பாத பட்சத்தை எதுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன்லம்மா, மற்றவங்களுக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து மாப்பிள்ளைங்க கிடச்சி அமெரிக்காவில் போய் செட்டிலாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டில், ஆனால் உனக்கு மட்டும் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், அமெரிக்காவிலே இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இந்தியன், அந்த மகன் அமெரிக்காவிலே செட்டிலான ஒரு பிள்ளை வந்து உன்னை திருமணம் செய்து இங்கேருந்து கூட்டிக் கொண்டு போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அது எப்படி நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியாக அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் கிடையாது. எனவே கர்த்தர் சொன்னபடியாக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அருமையான மகனை கர்த்தர் கொண்டு வந்து இந்த பிள்ளையை அந்த நாளில் திருமணம் செய்வித்து இங்கிருந்து அந்த பிள்ளையும் மேரிலாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அமெரிக்காவே போய் செட்டில் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 2 நாட்கள் முன்பாக அங்கே கூட்டம் நடத்த நான் போனப்போ அந்த பிள்ளை அங்கே சந்தித்த போது எனக்கு மிக சந்தோஷமாக இந்த சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையார்களே, சில நேரங்களிலே நமக்கு சில காரியங்கள் பிடிக்கும், நமக்கு சில காரியங்கள் நமக்கு நன்மை போல நமக்கு தோன்றும். ஆனால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை ரட்சித்தவர் மிகவும் மேன்மையுள்ள தேவனாயிசே, அவர் நமக்கு உச்சிதமான ஒரு வாழ்க்கை கொடுக்க அவர் காத்திருக்கும் பொழுது நாம் என்னதான் அந்த காரியங்களுக்கு விரோதமாக இல்லை, நமக்கு ஒரு வேளை அது பிடிக்கலை அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறதுனாலே பாருங்கள், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முன்குறித்த அந்த காரியத்தை விடாமல் கர்த்தர் தாமே வலுக்கட்டாயமாக என்று நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் நன்மை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்து நேற்றைய தினத்தில் இந்த மகளை நான் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கிறதாக அந்த மகள் சொன்னபோது கர்த்தருக்கு நான் அதிகமாய் நன்றி சொன்னேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்ததாமே உமக்கு சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறேன் ஐயா. கர்த்ததாமே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே அடிமையுடைய ஊழியத்தின் பாதையிலும் வாழ்விலும் அநேகருக்கு நேர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கு சாட்சிக்காக கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை உம்முடைய நினைவுகளை கர்த்தாவே உம்முடைய வழிகளை எங்களுக்கு வாழ்க்கையாக நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீரே எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற புதிய ஆண்டுக்குள்ளும் உங்களுடைய கிருபையினால் எங்களை கொண்டு சொல்லும், நீர் நடத்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.